தைப்பூசம், தை பௌர்ணமி. எங்கே இருக்கோம்? திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாச்சு. இது வந்து நமக்கு 3rd டைம் கண்டினியூஸாக வித்தவுட் எனி பிரேக் நம்ம 3rd டைம் வரும். ஓகே. அண்ட் இந்த தடவை வந்து ரம்யா மேடம் வரல. யார் யார் வந்திருக்கா அப்படின்னா எஃப்சி புதுசாக விற்கிறாங்க. இவ்வளோ ஹைட்டாக இருக்கு. ஏய் யாரை பார்த்து சூப்பர் சொல்கிறாங்க. சரி எஃப்சி ஹாய் சொல்லிடு. ஐயோ வெக்கப்படுது. எப்படி வெக்கப்படுற அளவுக்கு பார்க்கலையே. யார் 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 வந்திருக்காங்கன்னா ஷீலா மேம் வந்திருக்காங்க, புனிதா, சாந்தியா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து கேமரா முன்னாடி வரவே மாட்டேன்னு அப்படி வெக்கப்பட்டு ஓடி போயிட்டாங்க. ஸோ நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே நம்ம திரும்ப இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை இதான் அப்படி தோணுது அகைன் அண்ட் அகைன். ஸோ அதனால நம்ம வந்துட்டு இருக்கோம். கூட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியமாக இருக்குது. மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு 2-3 டைம்ஸ் வந்ததில் நைட்டில் தான் நிறைய பேர் நடக்கிறாங்க. நைட்டில் பயங்கரமான க்ரௌடு இருக்குது. டே டைமில் வந்து ஒரு மீடியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நடக்கலாம். அண்ட் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால சாமியும் கும்பிட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் நம்மளோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை எல்லாத்துக்கும் வந்து கொய்யா கண்ணெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்சி 2-3 வாங்கியிருக்கா. அது எப்படி இல்லை சுற்றி முடிக்கிற போது நம்ம நடக்கிறதுக்கே எப்படி ஆக போகிறோன்னு தெரில. இதை கைக்குள்ள வாங்கி ஸோ அப்புறம் தைசா அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு குட்டி சிவலிங்கம் வாங்கினேன். ஸோ இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது. நிறைய விஷயங்கள் கிடைக்குது. இதுக்கு மட்டும் அன்னதானம் எங்கேயும் நம்ம வாங்க மாட்டோம், எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. பட் திஸ் டைம் we have lots of things. ஆமாம் அது நீயே வாயா சொல்லிடு. நீயே சொல்லிடு. இதுங்கெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்ணுறதா தெரியலப்பா. அண்ட் இந்த தடவை நாங்கள் மான்லாம் கூட பார்த்தோமே, கொம்பு வச்ச மான்லாம் கூட. எப்பயுமே நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கும் போது மான் தெரியுது, முயல் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் ஒன்றுமே பார்க்க முடியாது. இந்த தடவை வந்து நாங்கள் மான் பக்கத்துலேயே இருந்து பார்த்தோம். 2-3 மான் நாங்கள் குட்டி குட்டியாக இருந்தது, அழகாக இருந்தது. கொம்பு ரொம்ப பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம திருநீர் அண்ணாமலை வந்தாச்சு. ஹாஃப் டிஸ்டன்ஸ் வி கவர்டு. ஓகே. அண்ட் கிளைமேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவல். நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. சூரியன் இல்லை, ரொம்ப ஹாட்டாக இல்லை, அப்பப்போ லைட்டாக காற்றடிச்சிட்டு ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே பௌர்ணமி மணிக்கு அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இது வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கேன். இப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. 5 மணி நேரம் ஆயிருக்கு. பட் நாங்களாம் டயர்டானதை விட புனிதா அவங்க டயர்டாகல. வெரி குட். ஃபஸ்ட்டு டைம் அவங்களுக்கு வெரி குட். நல்லபடியாக முடிச்சாச்சு. எனக்கு சாமி கும்பிடுறதை பற்றி யோசிக்கணும். ரொம்ப ரஷ்ஷாக இருக்கா என்னென்னு பார்க்கணும். பட் இதெல்லாம் பார்த்து அவங்களும் நான் விசிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணோம். பட் வந்து அங்கே எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரீம் க்ரௌட். ஏன்னா தைப்பூசமும் இருக்கிறதுனால இன்னொன்று டிக்கெட் அங்கே கிடையாது. எல்லாமே ஃப்ரீ தரிசனம் தான் சொன்னாங்க. 5 hours கிட்ட லேட் ஆகுனாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக போய் சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சு ஒன்றா கிளம்பிட்டோம். பாருங்க இந்த தடவை நாங்கள்லாம் டயர்டே அவ்வளோவா. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் ரொம்ப டயர்டாயிட்டோம். எஃப்சி தான் அப்படி உட்காந்துருக்கு. பட் எஃப்சியும் புனிதா ரொம்ப டவுன் ஆகிட்டேன். எஃப்சி ஓகே சூப்பரு. சந்தியாவும் நல்லபடியாக போயிட்டு வந்தாங்க. ஸோ நம்ம அது இன்னொரு நாள் நம்ம நல்ல விஷயம் பேசுகிறேன்.